ரூ. 18,000 உங்களோட பட்ஜெட்டா ஒரு பெஸ்ட்டான 5G மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானதான் மக்களே. 18,000 ரேஞ்சில் செல் ஆகிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர், ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை TWS நம்ம கிவ்அவேல தரப்போம். ஸோ கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 80 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.72 inches Full HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. 4500 nit ஸ்பீக் பிரைட்னஸ் HDRல கொடுக்குறாங்களாமா. அண்டு 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட MX882 என்ற சென்சர், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை, நல்ல இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அண்டு வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ் தான். ஆண்ட்ராய்ட் 15ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. Antutu ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா? 7,80,000 பக்கம் Antutu ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு. உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 6000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. IP69 ரேட்டிங் இருக்குது. மிலிட்ரி கிரேட் 810H அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக்கு சப்போர்ட் இல்லை. SD கார்டு இங்கே கண்ணிலே காமிக்கல. 8GB 128GB வேரியண்ட்டை 20,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருந்துடும். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா. பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்பொழுது இந்த மொபைலோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் இங்கே கொடுக்கல. இங்கே டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் SD ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம், இல்லை 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது மட்டும்தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன். மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் Realme Narzo 80 Proவை ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் Samsung M36 தான். F36னும் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே சேம் மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. Gorilla Glass Victus +ஆல் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பட் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பேக்வேர்டாக போன மாதிரி இருக்குது. 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். சாம்சங் பொறுத்த வரைக்கும் கேமராஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைட் ஆங்கிளும் கொடுத்து 4K வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ நிறைய மொபைல்ஸில் இருக்கிறதுல இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஆண்ட்ராய்ட் 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Exynos 1380 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 6 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்பாங்களாமா. சாம்சங் பொறுத்த வரைக்கும் இதில் குறைய வைக்க மாட்டாங்க. 5,80,000 பக்கம் Antutu ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு. டே டு டே பர்ஃபார்மன்ஸ்க்கு ஓகே. பட் கேமிங்லாம் விளையாடுங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ண தேவையில்லை. 5000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் எங்கே சார்ஜரை தரமாட்டாங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இல்லை. 6GB 128GB வேரியண்ட்டை 16,000 பக்கம் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும், கேமராவும் நல்லாயிருக்கும். இங்கே பேட்டரி லாஸ்ட் ஜென்ரேஷனில் 6,000 கொடுத்துட்டு இங்கே 5,000 மட்டுமே கொடுத்துருக்கிறதால ஒரு டவுன் கிரேட் மாதிரி தெரியுது. ஸோ பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளே, கேமரா மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியுது. அண்ட் அப்டேட்ஸ் 6 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவாக நம்மளால் சொல்ல முடியுது. அண்ட் சாம்சங்கோட UI ஒன் ஆஃப் த க்ளீனஸ்ட் UI அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் பாக்ஸில் இவங்க சார்ஜர் தரல, வாட்டர் ட்ராப் நாட்ச், இந்த மாதிரியான ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. சாம்சங் மொபைல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 180 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட், 2000 nit ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் Realme கிட்டேருந்து. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது சூப்பரான
சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்பொழுது. அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அண்ட் இது எல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிகேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்களாம். AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 7,50,000 பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க. பட் 7,10,000 பக்கம் தான் வருது. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னே நம்ம சொல்லலாம். 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாறுமாறாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IP69 ரேட்டிங் அண்ட் NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருந்துருக்கலாமே, பட் கொடுக்கல. SD கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை நண்பா. 6GB 128GB வேரியண்ட்டை 17,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துருவேன். அண்ட் ரியல்மி P3 பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாமா. பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது. கேமராஸ் கூட சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குது. IP69 ரேட்டிங் இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது. என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும். பட் எத்தனை பேர் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வைட் ஆங்கிள் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது. ஸோ வைட் ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி P3 ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா. நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco X7 தான். இந்த மொபைலில் நமக்கு ஃப்ரண்ட்டில் Gorilla Glass Victus 2 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பஞ்சுவல் டிசைன் அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 inches 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 3000 ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது. ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் Poco அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் வரும்பொழுது Android 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 15 லான்ச் பண்ண வேண்டியது. ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் Dimensity 7300 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் அண்ட் LPDDR4X RAM டைப் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஆவரேஜாக 10 5G பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6.8 lakhsன்றது வருது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது 5500 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க நண்பா. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, Sony LYT600 என்ற சென்சர், OIS கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K at 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கலாமா. இங்கே IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் IR பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா. 8GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 22,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா. ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. டிசைன் ஆகட்டும், ப்ரொடெக்ஷன், Gorilla Glass Victus 2 இருக்கட்டும், அண்டு கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் IP ரேட்டிங் வேறு இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் இந்த Android 14 கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோவோட ட்ரஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் Poco X7 நண்பா. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Oppo K13 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1200 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேன்னு நம்மளால் சொல்ல முடியும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசெண்டான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது.
2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 7,10,000 பக்கம் 1 ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது. 7000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமாக இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது வேறு லெவலில் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல போனால் பெருசாக எதுவும் இல்லை. வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். அண்டு கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஓப்போ K13 ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணோடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த வீடியோ 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் அவேன்றதை கண்டக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ் அவேவோட வினரை சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ G86 பவர் அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. அண்ட் 4500 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் Gorilla Glass 7i யால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. 50+800 டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணியுமே நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அட்லீஸ்ட் ஒரு 2 இயராவது கொடுத்துருந்துருக்கலாம். பட் மோட்டோ ஏன் இங்கே 1 வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். 6720 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ், டியூரல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் IP6869 ரேட்டிங், ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட், மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்குது. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. ரீசன்ட் ப்ரைஸிங் டிஸ்பிளேலாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் மோட்டோவோட க்ளீனான UI எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ G86 பவரோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMF Phone 2 Pro தான். இந்த மொபைல் நமக்கு 6.77 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1300 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. 3000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 50+50+800 ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டப் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. தேங்க்யூ CMF. 4K வீடியோ 30 fps நம்மளால் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 Pro என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் 7300க்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை. பட் பேர் மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தான். 15 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். 6,62,000 பக்கம் மாட்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான். 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் CMFோட இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா? ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, பேட்டரி சார்ஜிங் நல்லாயிருக்கு. அண்ட் CMFனாலே நமக்கு க்ளீனான UIன்றது கிடைக்கும். ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது. ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா CMF உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்.